பெத்த தாயின்னு கூட பார்க்காம இப்படியா? பாசத்தை மறைத்த சொத்து வெறி. வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பாத்திரலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தன். இவரு வந்தவாசி நகர ஆரம்ப சுகாதார நிலையத்துல மருத்துவரா வேலை பார்த்துக்கிட்டு வர்றார். இவர் சொத்து கேட்டு அவருடைய தாய் மல்லிகாவை அப்பப்போ அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாம அவரோட சகோதரியையும் தொடர்ந்து அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. இது சம்பந்தமா மல்லிகாவோட இளைய மகன் ஹரிதாஸ் பல தடவை வந்தவாசி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தும் கூட காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. எங்க அம்மா தனி வீட்டில் இருக்கிறாங்க, தனியாக குடியிருக்கிறாங்க. ஆனந்தன் டாக்டர், அவர் அரசு மருத்துவராக இருக்கிறாரு. அவர் வந்தவாசியில் தான் இருக்கிறாரு. அவர் எங்கள் அம்மாவை பல வருடமாக கொஞ்சம் சொத்து கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணுறாரு. இங்கே அதை நாங்கள் கேட்டோம்னா, நீங்களாம் யார், நீங்கள் போங்க, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் இந்த இடத்துக்கு, நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு அரசு மருத்துவர்ன்றதுனால ஒரு அதிகாரத்தை வச்சு நாங்கள் பல முறை காவல்துறை தேடி போனோம். நாங்கள் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம். நான் கொடுத்ததில் அவர் டாக்டர் எதுவும் செய்ய மாட்டாருங்கன்னு எங்களை தட்டி கேச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வலைதளத்தில் இப்போ எல்லாத்தையும் இங்கே சிசிடிவி கேமரா மூலிமா எங்களுக்கு தெரிய இப்போ நாங்கள் மறுபடியும் காவல்துறை தேடி போயிருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. சிசிடிவியில் எங்கள் அம்மாவை தலையிலே அடிக்கிறாருங்க. ஃபுல்லாமே அடியில், அதாவது கையில் அடிக்கல, ஃபுல்லாகவே தலையில், மண்டையில், கழுத்தில். இப்போ அவங்க பேச முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போவும் நான் அவனை கொலை பண்ணிவிடுவேன்னு தான் சொல்கிறான். ஒரு தாயை அதாவது வரும்போதெல்லாம் வாடி போட்டின்னு பேசுகிறான். இந்த காவல்துறை அன்றைக்கே எல்லாத்தையும் நடவடிக்கை தந்தா இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இன்னைக்கு உயிருக்கு போடா நிற்கிறாங்க. எங்கள் அம்மா இங்கே பாருங்க பாருங்க சார் எப்படிங்கிறாங்க. 40 கிலோமீட்டர் நான் சுற்றி அவ்வளோ 10 வருஷமாக காப்பாற்றிக்கிறேன் சார். நான் செஞ்சிலேருந்து வரேன் சார், பாலக்கூர்லேருந்து. எல்லாம் எவ்வளோ கொடுமை சார் அனுபவிக்கிறது. எவ்வளோ நாளா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, எவ்வளோ நாளா இன்னைக்கு அவங்க உயிருக்கு போராடி இருக்கிறாங்க சார். இதுக்கு நீங்க தான் சார் நடவடிக்கை எடுக்கணும். இந்த நிலைமையில இப்போ அரசு மருத்துவரான ஆனந்தன் மறுபடியும் தன்னோட தாயை சொத்து கேட்டு பயங்கரமா அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு. அவர் தாக்குன அதிர்ச்சி காட்சி அங்க இருக்கக்கூடிய சிசிடிவில பதிவாகி இருக்கு. இப்போ அந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு வருது. என்ன கேட்காம நீ மத்த விஷயமா செய்யற? நான் ஒதிப்பேன், எனக்கு உரிமை இருக்குதுன்னா ஒதிப்பேன். தலைமலை அத பெத்த தாயின்னு கூட பார்க்காம சொத்துக்காக இப்படியும் செய்வாங்களா அப்படின்னு நெட்டிசன்கள் பலரும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் வந்தவாசி பகுதியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. நான் எழுந்துன்னு சொல்றேன் இல்லையா?